நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக்க ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம கோவம் வந்துருச்சு ஒரு பக்கம் நம்ம கார்த்திக்கு. ஏன்டா கூட்டு வச்சு அசிங்கப்படுத்துற, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, என்னை அசிங்கப்படுத்துறதுக்குன்னு கூட்டி வச்சே நீ, உன்னை நான் சும்மா விடமாட்டேன்டா கௌதமே, உன்னை நான் சும்மா விடமாட்டேன், உன்னை பழிக்கு பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமை திரும்ப மீட் பண்ண போயிட்டு கௌதமா அப்படியே சும்மா அழகா அப்படியே சும்மா காயமே இல்லாமல் சிதைச்சி விட்டு வந்துடுறாரு நம்ம கார்த்தி. இதை பார்த்து நம்ம இலக்கியாவுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் கௌதம் சொல்லிட்டு கதறி ஆடுறாங்க. அப்படி கார்த்தி என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வயிற்றுலேயே நல்லா குத்து 4 குத்திட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டாருங்க. அடா படுபாவிமான காசுக்காக இந்த மாதிரி எல்லாமா பண்ணுவேன், இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேவலமான கேடுகட்ட வேலை செய்ய போகிறேன்னா உன்னோட கேரக்டர் உன்னோட இதெல்லாம் எவ்வளோ மாதிரி இருக்குது. நம்ம கௌதம் கூட இருந்த போது எப்படி இருந்தான் தலைவன், எதற்கு எந்த துன்பமும் நினைக்க மாட்டான், எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், குடும்பம்னா விட்டு கொடுத்து போனோம், ஆசை பேராசை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ இருந்து அஞ்சலி கூடிய பைரவி கூட சேர்ந்து இப்போ பார்த்தீங்களா குட்டிச்சவராக போயிட்டு எந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேடு கட்டவராக வந்து நின்று இருக்காரு நம்ம தலைவன் கார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் தெரிய வருது. கார்த்தியோட சுயரூபத்தை பார்த்துட்டு நம்ம இலக்கியா சும்மா இருப்பாங்களா, உடனே நம்ம கௌதமோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நடந்ததை சொல்கிறாங்க. ஆதாரம் எதனக்கு இதான்னு கேட்குறேன், நான் பார்த்த ஆதாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அங்கே வந்து அந்த கத்தி எதுவுமே எடுக்காதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து போயிட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க, கைரேகை பார்க்குறாங்க, கரெக்டாக எல்லாமே ஒத்து போகுது. ஏன்னா நம்ம கார்த்திக் ஊற்றும் போது கார்த்திக் கையிலே அடிபட்டுக்குது அதை சொல்கிறாங்க. அதனால் அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா நம்ம கார்த்தி மாட்டிக்கிறாரு வசமாக. கார்த்திக்கு ஆயுள் தண்டனையா இல்லை அட்டம்ப்ட் மர்டரா அப்படின்னு சொல்லிட்டு எதுன்னு சொல்லிட்டு கேஸ் போடான்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க. நம்ம கௌதம் இருந்துன்னு கார்த்திக் எந்த ஒரு தண்டனை வேணாம், என் தம்பி சந்தோஷமா இருந்தால் அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேஸை வாபஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன்னா அந்த சமயத்தில் நம்ம கௌதம் வந்து சுயநினைவை இழந்துட்டாரு. அந்த சமயத்தில் எதுவுமே அவரால் பேசவும் முடியல, அவருக்கு எதுவும் தெரியல. இலக்கியா நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ண, நம்ம கார்த்தி என்னோட தம்பி, அவன் சந்தோஷமா இருந்தால் எனக்கு சந்தோஷம் தானே, அவனுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், அந்த மாதிரி பெரிய மனசு பண்ணி நம்ம கார்த்தியை விட்டுறாரு. இந்த மாதிரி ஒரு தங்கமான மனசு யாருக்கு வரும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி தங்கமான மனசுங்கிட்ட சண்டை போட இந்த கார்த்தி பையனுக்கு எப்படி தான் மனசு வருதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு பக்கம் நம்ம கௌதம் இருந்து சோகமாக படுத்துன்னு இருக்க, கார்த்தி வந்து காலில் விழுந்து என்னை மன்னிச்சிடன்னா, உன் நல்ல மனசை புரிஞ்சுக்காம இந்த அஞ்சலி பைரவி இவங்க பேச்சை கேட்டுன்னு என் வாழ்க்கையை நானே கெடுத்துக்கிட்டேன், நீ தான் என் அண்ணன், என் கூட போகிறது அண்ணா, என் உலகமே நீ தான், இதுக்கப்புறம் உன்னை மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேன், டே பஜனை நீ இன்னைக்கு ஒன்று பேசுவேன் நாளைக்கு ஒன்று பேசுவேன், நாளைக்கு என்ன சொல்லுவது தெரியுமா, உடனே அவ பேச்சை கேட்டுன்னு டிங்னு என் பக்கமே எதிராக வருவேன், உன் சகவாசமே எனக்கு வேணாடாப்பா, உன் சொத்தை நீயே வச்சுன்னு சந்தோஷமா இரு, எங்களை வந்து தொந்தரவு பண்ணாமல் எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வராமல் நீ உன் வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்தனா அது போதும், அதை விட்டு எதான ஒன்றுத்துக்கு எங்ககிட்ட வந்து நின்று அது எங்களுக்கு ஒரு பக்கம் மனசு கஷ்டமாயிட்டா அதை நாங்கள் எதனா சொல்ல வந்து நீ கோவப்பட்டு இந்த மாதிரி செய்ய, அதனால் உனக்கு எதனா பின் விளைவுகள் ஒரு பக்கம் வர, அதுலேருந்து உன்னை நான் காப்பாற்றேன், இந்த சமயத்தில் நீ என்ன நல்லவனா ஒரு பக்கம் ஏற்றுக்க, எதுக்கு இதெல்லாம் சொல்ல பார்க்கலாம், நான் கெட்டவன் தான்ப்பா, நான் கெட்டவனாவே இருந்து போகிறேன், உன் வாழ்க்கை நீ பார்த்துக்கோ என் வாழ்க்கையை நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டாக அழகாக நம்ம கௌதம் சொல்லி விட்டுறாரு. இதனால் இன்னும் பேசவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் கிள்ளவும் முடியாமல் நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக மௌனத்தோட போயிட்டு இருக்காங்க. அந்த மௌனம் கடைசி வரையும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு லிமிட் தாங்க, லிமிட்டுக்கு மேலே போச்சோன்னா பேச்சே இருக்காது. அந்த இடத்துல சும்மா சரவெடி மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒருத்தருக்கு இந்த இடத்துல நம்ம இவ்வளோ லிமிட் கொடுத்து வச்சுக்கோமா, அந்த லிமிட்டுக்கு மேலே அவங்க போக ஆரம்பிச்சாங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஓகே அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம எல்லையை தாண்டி போகிறாங்களா விட்டுரு, அப்படியே சும்மா விட்டுரு, அதை விட்டுட்டு நாம் இறுக்கி பிடிக்க நம்ம கை தாங்க ஒரு பக்கம் வலிக்கும், விட்டுட்டு போனால் நம்ம கையும் ஒரு பக்கம் ஃப்ரீ ஆயிடும், அவங்களும் ஒரு பக்கம் சந்தோஷமாக விலகி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை அவங்க கையில் இருக்காமல் போயிடும். அதுவும் ஒரு பக்கம் இருக்குது, அதையும் நம்ம யோசிக்கணும். சரி இந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் பிரச்சனைகள் பல வந்துக்கிட்டு இருக்கேன். அஞ்சுலேருந்துன்னு ஒரு பக்கம் கௌதம் மாமா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல மாமா, தெரியாமல் நடந்துச்சு மாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அஞ்சலி நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும், நம்ம 2 பேர் யாருன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கே தெரியும், அதனால் நீ போமா கம்முன்னு இங்கே சும்மா என்கிட்ட வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணு, உன் பர்ஃபார்மன்ஸ் பிடிக்காம நான் ஒரு பக்கம் கடுப்பில் திரும்ப கேஸை தூக்கி உன் மேலே போட்டுருப்பாரு, கம்முன்னு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அந்த இடத்துல இருந்து சைலண்ட்டாக கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் எதுவும் பேசவும் முடியாது, இங்கே இருக்கிறதுக்கும் மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக கிளறிடுறாங்க. இதுக்கப்புறம் தாங்க இன்னும் நிறைய பிரச்சனைகளெல்லாம் வர காத்துன்னு இருக்குது. எந்த பிரச்சனையும் எப்படி சமாளிக்க போகிறாங்க, எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவலாக தாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கே ஆடா இவ்வளோ நேரம் அந்த கம்யூனிட்டி பற்றி தாங்க பேசாமல் அவன் ஒரு பக்கம் வந்துட்டான் பார்த்தீங்களா. நம்ம எஸ்எஸ்கே அப்படி என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன கௌதமே ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல, வாழ்க்கை அப்படியே சும்மா சொகுசாக இருக்க போல, இந்த மாதிரியெல்லாம் நடக்குன்னு நான் எதிர்பார்க்கலாம், ஆனால் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நம்ம எஸ்எஸ்கே சொன்னதை பார்த்துட்டு கௌதம் வந்து ஒரு பக்கம் டென்ஷனாக, மறுபக்கம் நம்ம கௌதமும் மறுபக்கம் நம்ம இலக்கியா ரேவதி இவங்கெல்லாம் காசு வச்சுருக்கிறத பார்த்து கௌதம் டென்ஷன் ஆகிறாரு. என்னடா இது
என்ன பணம் இது அப்படின்னு சொல்லிட்டு கட்டு பெயர்த்து ஒரு பக்கம் மண்டை சூடாகிறது டென்ஷனில் அடிச்சிட போகிறான் ஓடிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் நடக்குது. இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் கையில் பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம கௌதம் கிட்ட வசமாக மாட்டிடுறாங்க. இதுக்கு மேலே தப்பிக்க முடியாது. மாட்டிக்கினார் 2 பேர் இவங்களை காப்பாற்றணும் கருத்துரு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க எது பண்ண போகிறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு போகிறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம். அந்த நம்பருக்கு தருகிறேன்.